ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு மீண்டுமாக இந்த திறவுகோல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களாக நரகம் அப்படின்ற இந்த தலைப்பின் கீழே ஒரு மரித்த மனிதனுடைய நிலைமை என்ன, நரகம்ன்றது இன்னைக்கு கிறிஸ்தவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டது சரியா தவறா, வேதாகமம் சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்றத தொடர்ச்சியா சில காணொளிகளில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம்னா பார்த்துட்டு வந்தோம். அதனை தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டாபிக்ல நம்ம தேவனுடைய சத்தியங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரதர், நம்ம கடந்த சில வாரங்களா நரகத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஸோ அதுல ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகளுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்லெறிவர்களாக. ஸோ இதே 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தெல்லாம் பார்க்கும்போது, அஞ்சனம் பார்க்கிறவர்கள் நாடி குறி சொல்லுகிறவர்கள் நாடி தேடாதிருங்கள். ஸோ இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது ஒரு விஷயம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, இங்க தேவன் சொன்ன இந்த கட்டளையை சரியா நிறைவேற்றின ஒரு ராஜா யார் அப்படின்னா நம்ம சவுல் ராஜா. ஸோ சவுல் ராஜா தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ராஜ்யபாரத்துல வரும்போது தேவன் சொன்ன இந்த கட்டளைக்கு இணங்க இந்த அஞ்சனம் பாக்குறவங்க குறி சொல்லுகிறவங்க அவங்களை என்ன பண்றாருன்னா தேசத்தை விட்டு துரத்தி விடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இங்க என்ன எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ நரகம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக மனுஷனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் செய்கை வித்தை ஞானம் அறிவு ஒண்ணும் இல்லை, அவன் மறிச்ச பிறகு அவன் நிதிரை கண்டிஷன்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது ஸோ இங்க இவர் தான் அஞ்சனம் பார்க்கிறவர்களை துரத்தி விட்டாரு. ஆனா அவர் ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, தேவனிடத்துல அவருக்கு ஒரு சொப்பனத்துல ஒரு மறு உத்தரவு கிடைக்கல, ஊரின் தும்மலும் அவருக்கு என்ன ஒரு விஷயமும் கிடைக்கல, தீர்க்கதரிசியில் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா சாமுவேல் அங்க இறந்து போயிடுறாரு. அப்ப பாருங்க, இவர் தான் துரத்தி விடுறாரு. ஆனா திரும்பவும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாமுவேல உயிரோட எழும்பி வர பண்ணி அவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் என்ன பண்றாரு, முயற்சி பண்றாரு. அப்ப மனுஷன் செத்த பிறகு அவன் எதிரை கண்டிஷன் சொல்லி பார்க்கும்போது இங்க உயிரோடு பேசுன மாதிரி வேதாந்தத்துல இருக்கே. ஸோ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்றது என்னோட கேள்வி பதில். ஸோ அதுக்கிட்ட நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அப்போது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர வேண்டும் என்றான். அப்போ சாமுவேல உயிரோட எழும்பி பேசின மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி சாத்தியம், எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே பிரதர், இதுக்கான விடையை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பிரதர். இப்போ இதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த லேவியராகமத்தில் படித்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அவங்களாம் அருவருக்கத்தக்கவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இதே விஷயங்களை பார்த்தீங்கன்னா உபாகமத்தில் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். 10ஆம் வசனம், தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும். அப்படியே அதுல 12ஆம் வசனம் படிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவனும் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அப்ப இங்க கிளியராவே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அங்கனம் பாக்குறவங்க குறி சொல்றவங்கலாம் பாத்தீங்கன்னா அருவருப்பானவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் பாத்தீங்கன்னா அவங்க அந்த தேசத்துல இராதபடி பாத்தீங்கன்னா சவுல் ராஜா மூலமா பாத்தீங்கன்னா துரத்தி விடப்படுறாங்க அப்படின்ற புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடியவங்க மத்தியில பாத்தீங்கன்னா அவங்களால இப்ப சாமுவேல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரர். அப்ப தேவனோட பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அவங்க உயிரோட எழுப்ப முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்க உயிரோட எழுப்பினாலும் பாத்தீங்கன்னா அவங்க மத்தியில அந்த தேவனோட பிள்ளைகள் உயிரோட நிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வர முடியாது அப்படின்றத நம்ம இதன் மூலமா வந்து எளிமையா புரிஞ்சுக்கலாம் brother. அதே மாதிரி வந்து பாக்குறப்ப இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற இந்த ஒரு அதிகாரம் வந்து யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, யோவான்ல 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த பிரேத குழியில உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது யாரோட சத்தத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சத்தத்தை. இது வந்து எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய காரியம். அப்ப அவரோட சத்தத்துக்கு எழும்ப வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளும் உலக ஜனங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய ஜனங்கள், அந்த மாதிரி வேலைகளை வந்து செய்யக்கூடியவங்க சத்தத்தை வந்து கேட்டு எழும்புவாங்களா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கான ஒரு விடையை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதை நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியுது. ஸோ உயிர்த்தெழுதலோட அதிகாரம் நம்ம ஆண்டவர் கிட்ட தான் இருக்கு. ஆனா இங்க வசனத்துல டைரக்டா வந்து சாமுவேல் கிட்ட சவுல் பேசுன மாதிரி இருக்குங்களே. என்ன அப்படின்னா அங்க பாருங்க, 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது சாமுவேல் சவுலை நோக்கி, அப்ப அவங்க டைரக்டா பேசின மாதிரி பதிவாயிருக்கு இல்லையா? சோ அப்ப இதை எப்படி சரியா புரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுங்களா? இதுக்கான பதில் நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இதுக்கான பதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சகோதரர் சொன்ன அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இங்க வந்தது சாமுவேல் கிடையாது, அந்த அதிகாரமே யாருக்கும் கொடுக்கப்படலை. அப்ப எல்லாருமே நித்திரையில இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்து சாமுவேல் கிடையாதுன்றத ஒரு வசனம் நம்ம எப்படி படிச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரசங்கில 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்போது எல்லாருக்குமே செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லைன்னா அப்ப இங்க மரிச்ச மனுஷன் என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஸ்திரீ ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன பாக்குறீங்கன்னு கேட்கும்போது தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா பூமியில இருந்து எழும்பி வராங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ அந்த ரூபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதிர் வயது உள்ள ஒரு மனுஷன் சால்வையை பொறுத்து கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. இப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்திரீ சொன்ன இந்த அடையாளத்தை பார்த்த உடனே சவுல் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? சாமுவேல் தான் வந்து இவங்க வந்தது யாருன்னா சாமுவேல் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அந்த இடத்துல, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாமுவேலுக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளம் இருந்துச்சு. சாமுவேலுக்கு மட்டும் இல்ல, சில தீர்க்கதரிசிகளுக்கு இந்த அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னா சால்வை போடக்கூடிய ஒரு அடையாளம். சரி, இது சாமுவேல் போட்டிருந்தாரா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பாருங்க, படிக்கலாம். அதே 1 சாமுவேல்ல 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. பாருங்க, சாமுவேலுக்கு என்ன ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா சால்வை போடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. இதனாலதான் சவுல் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா அங்க வந்தது வந்து சாமுவேல்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஸ்திரீ ஒரு அஞ்சனம் பாக்குறவங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்தாங்க? அதே தேசத்துலதான் இருந்தாங்க. அவர்தான் வந்து துரத்தி விட்டுறாரு. கரெக்ட். அப்ப அவங்க தேசத்துல இருக்காங்க. இப்போ தேசத்துல இருக்கிற எல்லாருக்குமே சாமுவேல் யாருன்றது நல்லாவே தெரியும். அவர் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த ஸ்திரீ ஒருவேளை அந்த இடத்துல வந்து சாமுவேலா இருந்தது அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க சவுல் கிட்ட அப்படின்னா, வந்தது சாமுவேல் தான், சாமுவேல் வந்திருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஏதோ ஒரு அடையாளம் தான் அவங்க என்ன பண்ணாலும் சொல்றாங்க. சவுல் தான் என்ன பண்ணிக்கிட்டாரு, அது அப்படி சாமுவேலா இருக்கும். அதனாலதான் அடுத்தடுத்த ஒரு வசனங்கள்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுல் சாமுவேல் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா எழுதிட்டாங்க. ஏன்னா சவுல் அவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னா சாமுவேல்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சாமுவேலுக்கும் இந்த சவுலுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு உரையாடல்ல அந்த சாமுவேல் என்னக்கூடிய அந்த இடத்துல வந்த ஒரு அசுத்தாவி அது. அப்ப அந்த அசுத்தாவினுடைய செயல்பாடு யாரை போல இருந்துச்சு அப்படின்னா சாமுவேலை போல இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சில காரியங்களை சொல்லுச்சு அந்த இடத்துல. அந்த சில காரியங்கள் மட்டும் நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல்ல 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கும் போது சவுலுக்கு இந்த அசுத்தாவி
சாமுவேல் போன்று வந்த இந்த ஒரு அசுத்தாவி என்ன பண்ணுது அப்படின்னா ரிப்ளை கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னா, கர்த்தர் உன்னை விட்டு என்ன ஆயிட்டாரு, விலகிட்டாரு. நீ என்ன இடத்துல எப்படி கேட்குற, நான் யுத்தத்துல போனா ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த ஆவி கேட்குது. இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி அந்த அசுத்தாவி, சாமுவேல் போன்று வந்த அந்த அசுத்தாவி சொல்லுது. இப்ப என்ன கேள்வினா, வந்தது சாமுவேல் கிடையாது, அது ஒரு அசுத்தாவி. ஏன்னா மரித்த மனிதர்கள் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்த்தெழுதல வருவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, நித்திரையில தான் இருப்பாங்க. அப்போ வந்த அந்த அசுத்தாவி எப்படி வந்து கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாரு, சத்துருவாயிட்டாருன்றது எப்படி கரெக்டா சொல்லுது? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அது எப்படி தெரியுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ நீங்களும் நானும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணாதீங்க, தேவன் என்ன பண்ணுவாருன்னா உங்களை தண்டிப்பாருன்னு சொல்றாங்க. தொடர்ந்து நான் அதே காரியத்தை பண்றேன் அப்படின்னும் போது நீங்க என்ன எனக்கு சொல்வீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் லைஃப்பை பார்த்தா தேவன் உங்களை விட்டு என்ன பண்றாரு, உங்களை கைவிட்டுடுவாரு, இல்லை உங்களை விட்டு விலகி போயிடுவாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தாலே கர்த்தர் அவன் கூட இருக்காரா இல்லையா, இது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா இல்லைன்னு யாருக்கே தெரியும்னா மனுஷனுக்கே தெரியும். அப்போ அந்த அசுத்தாவிக்கு ஸோ அவங்களும் விழுந்து போன அந்த தேவ தூதர்கள்ன்றதுனால ஸோ அவங்களுடைய சக்தியில தெரியும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்மளை பார்க்கக்கூடிய கண்கள்ல முக்கியமான 2 கண்கள்ல தேவனுடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, சாத்தானுடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்மளை பத்தி நம்மளை விட நல்லா யாருக்கு தெரியும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளோட வாழ்க்கையை வச்சு, சவுளுடைய வாழ்க்கையை வச்சு, சவுளுடைய தவறுகளை வச்சு அங்க சாத்தானுடைய அந்த ஆவி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஜட்ஜ் சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டார். ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சாமுவேல் போன்று வந்த, சாமுவேல் கிடையாது, சாமுவேல் போன்று வந்த அந்த அசுத்தாவி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த ராஜ்யபாரம் யார்கிட்ட கொடுத்துருவாருன்னு சொல்லிச்சு அப்படின்னா தாவீது கிட்ட கொடுத்துருவாருன்னு சொல்லிச்சு. இப்போ இதுவும் நடந்துச்சா அப்படின்னா, ஏன் நடந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னா, வந்தது சாமுவேல் கிடையாது. ஏன் அப்படின்னா சாமுவேலை எழுப்பக்கூடிய, சாமுவேல் மட்டுமல்ல மரித்த ஒரு மனிதனை எழுப்பக்கூடிய எந்த அதிகாரமும் எந்த மனுஷனுக்கும் இல்லை. குறிப்பிட்ட வகையில இந்த தேவன் அருவருப்பா பார்த்த யாருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கவே படல. கரெக்டா? அதுதான் பிரதரும் சொன்னார். அப்படி இருக்கும்போது வந்தது சாமுவேல் கிடையாது. அப்போ இந்த அசுத்தாவியல்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது சொன்னது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, ராஜ்யபாரம் சவுல் கிட்ட இருந்து தாவீது கிட்ட போயிடுன்றத சாமுவேல் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டார். படிக்கலாமா அந்த வசனம் பாருங்க.